வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற ஒரு அற்புதமான தலைப்பு, எதிர்பாராத கடன் யாருக்கு? திடீர்னு சொல்லுவாங்க, சார் நான் நல்லா என் லைஃப் போயிட்டு இருந்தது சார், ஒரு பெரிய கடன் வந்துச்சு, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், கடனை அடைக்கிறதுக்கு வழியே தெரியல, ஏன் எனக்கு இப்படி கடன் வந்தது, ஏன் எனக்கு இப்படி கடன் உருவாச்சு, நான் ஏன் கடன்ல மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு தெரியல, அந்த கஷ்டம் எனக்கு எப்போ தீரும், கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறவங்க ஏராளம். அப்போ நிறைய பேருக்கு எதிர்பாராத கடன் வருவதற்கு ஜாதக ரீதியாக எந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தா வரும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒரு ஜாதகத்துல கடனை ஏற்படுத்தக்கூடியது 6ஆம் பாவகம். 6ஆம் இடத்துல நிக்கிற கிரகம், 6ஆம் இடத்துல இருக்கிற தசா புத்தி அல்லது 6க்குடைய தசா புத்தியில தான் பொதுவா கடன் உருவாகும். கடன் மட்டும் இல்லை, நோய், வழக்கு, எதிரி, பகை, அவச்சொல், இது எல்லாமே வந்துடும். அப்போ இதுல எதிர்பாராத கடன் ஒண்ணு இருக்கும். அதாவது நம்ம போய் கேட்டு வாங்குறது, இல்லை நம்ம ஒரு பிளான் பண்ணி வாங்குற கடன் வேற. இதுல எதிர்பாராத ஒரு கடன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர், என்ன நடந்ததுன்னே தெரியல சார், இந்த ஒரு வருஷத்துல ஒரு 50 லட்சம் ரூபாய் கடன் உருவாயிருச்சு, 1 கோடி ரூபாய் கடன் உருவாயிருச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப எதிர்பாராத கடன் எப்படி உருவாகிறது என்பதற்கான ஒரு விதிமுறைகள் என்ன ஜாதகத்துல அப்படிங்கிறத பார்த்துருவோம். கடன் அப்படிங்கிறது 6ஆம் பாவகம், கடன் வர்றதுங்கிறது 2ஆம் பாவகம், எதிர்பாராத கடன் உருவாகிறது 8ஆம் பாவகம். ஒரு ஜாதகத்தில் 2, 6, 8 தொடர்பு யாருக்கு இருக்கோ அந்த தசாபுத்தி காலங்களில் அல்லது கோச்சார சனி, கோச்சார ராகு, கோச்சார கேது உள்ளே செல்லும் போது எதிர்பாராத கடனை உருவாக்கி விடும். அப்போ நீங்க எதிர்பாராத கடன் வர்றதுக்கான காலம்னு தெரிஞ்சதுன்னா திட்டமிடுதல் ரொம்ப அவசியம். உங்க ஜாதகத்துல திட்டம் அப்படின்னால 5ஆம் இடம், நீங்க போடுற திட்டங்கள் எல்லாமே 5ஆம் இடம் தான். உங்க ஜாதகத்துல சூரியனும் 5ஆம் அதிபதியும் கெட்டு போச்சுன்னு வைங்க, நீங்க திட்டமிடவே முடியாது. நீங்க போடுற திட்டம் பூராவே நெகட்டிவா தான் முடியும். 5ஆம் அதிபதி கெட்டு போயிட்டாரு, பாதகாதிபதி, அஷ்டமாதிபதி, ராகு கேது, சனி தொடர்பு வந்துச்சுன்னா அந்த திட்டத்தை நீங்க போடவே முடியாது. சூரியன் ராகு அல்லது கேது அல்லது சனி இவங்களோட போய் நெருங்கி இருக்காரு அல்லது பாதகாதிபதியோட நெருங்கி இருக்காருன்னா உங்களால திட்டமே போட முடியாது. 5ஆம் அதிபதி அஸ்தங்கம், வக்ரம், நீசம், சூரியன் நீசமாயிடுறாரு, 8, 12 எல்லாம் மறைகிறாருன்னா உங்க திட்டம் போட முடியாது உங்களால. நீங்க சொல்லுவோமே, நான் ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குது. அப்ப திட்டமிடுதலுக்கு 5ஆம் இடம் ரொம்ப முக்கியம். அதனாலதான் அந்த குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க, திட்டமிடுதல் கூட உங்களுக்கு பாசிட்டிவா மாறும்னு சொல்ல வரும். அப்போ எதிர்பாராத கடன் வர்றதுக்கு 2, 6, 8 அதிபதிகளுடைய ஒன்றுக்கொன்று தொடர்பு இருந்தால் எதிர்பாராத கடன் கட்டாயம் வரும். திடீர்னு கடன் வருது அப்படிங்கிறத இந்த இடம் தான். ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கோ அல்லது திடீர்னு ஒரு இடம் வாங்கினேன், கொஞ்சம் கையில காசு இருந்தது, பெரிய லோனுக்கு போற மாதிரி ஆயிடுச்சு, ஜுவல்லெல்லாம் அடமானம் வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த 2, 6, 8 தொடர்பு வரணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு விருச்சிக லக்ன ஜாதகம், அவரே லக்னாதிபதி 6ஆம் அதிபதி, அவர் 2ஆம் இடத்துல இருக்காரு, அவர் 8ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ எதிர்பாராத கடன் இவங்களுக்கு செவ்வாய் புத்தியில வரும்போது, செவ்வாய் திசை வரும்போது விருச்சிக லக்னக்காரங்களுக்கு எதிர்பாராத கடன் வந்துடும். ஸோ இப்படி பாருங்க, எதிர்பாராத கடனுக்கான இணைவு இதெல்லாம். அப்ப எதிர்பாராத கடன் வருவதற்கு இது ஒரு ரூல். சரி, ஒரு சிம்ம லக்னம், எதிர்பாராத கடன் எப்படி வரும்? 2ஆம் அதிபதி புதன், 6ஆம் அதிபதி சனி, 8ஆம் அதிபதி குரு, இவங்க ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு, பார்வை, சேர்க்கை, இப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இருக்கும்போது எதிர்பாராத கடன் உருவாகும். கோச்சாரத்துல ராகு, கேது இவங்கெல்லாம் ஒன்னா போய், சனியும் ஒன்னா போய் இந்த 2, 6, 8க்கு தொடர்பு வந்துட்டாங்கன்னா எதிர்பாராத கடன் உருவாயிடும். அப்ப எதிர்பாராத கடன் நீங்க கரெக்டா வச்சுக்கணும், இல்லைன்னா கடன்ல இருந்து மீள முடியாது. சார் நீங்க கடன்ல இருந்து மீள முடியுமா அப்படின்னா, உங்க 11ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி பலம் பெற்றிருந்தாதான் கடன்ல இருந்து மீள முடியும், இல்லைன்னா கடன்ல இருந்து மீள விடாது. உங்க 5ஆம் அதிபதி நல்லா இருக்காருன்னா கடன்ல இருந்து எப்படியாவது தப்பிச்சுக்கலாம். 11ஆம் அதிபதி நல்ல நிலைமையில் இருக்காரு,
கெட்டு போகலை, சுபரோட சேர்ந்து இருக்காரு அப்படின்னா நீங்கள் கடன்ல இருந்து தப்பிச்சுக்கலாம். இது இவங்க 2 பேருமே ஏதாவது எங்கேயாவது ஆஃப் ஆயிட்டாங்க, கெட்டு போயிட்டாங்க, ஏதாவது அஸ்தங்கம், வக்ரம், நீசம், மறைவு, சரியில்லை, பகையாயிட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த கடனை அடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். அப்போ எதிர்பாராத கடன் வராமல் பார்த்துக்கணும். எதிர்பாராத கடன் வரும்போது கொஞ்சம் நெருக்கடிகள் வரும். சார் நான் எதிர்பாராத கடன் வாங்கிட்டேன், என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, அமாவாசை அன்று கால பைரவர் வழிபாடு செய்யும் போது இந்த எதிர்பாராத கடன் ஆயிருந்ததுன்னா அதை குறைச்சிக்கிறதுக்கான வழிகள் கிடைக்கும். அதுக்கான திட்டத்தை உங்களுக்கு கடவுள் கொடுப்பார். அடுத்தது அன்னதானம் பண்ணும்போது இந்த எதிர்பாராத கடன் வந்துருச்சுன்னா அதை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க ஏதாவது யாராவது கைவிடப்பட்டவர்கள் இருப்பாங்க இல்லைங்களா, முதியோர்கள், ஆசிரமங்கள் எல்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு போய் நீங்க அன்னதானம் பண்ணும்போது இந்த எதிர்பாராத கடன்கள்ல இருந்து வெளியில வர முடியும். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அஷ்டமி வழிபாடு. தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு நீங்க போய் காலபைரவர் வழிபாடு பண்ண இந்த எதிர்பாராத கடன்கள்ல இருந்து உங்களால முழுமையா வெளியில வந்து ஒரு வெற்றியை நோக்கி பயணிக்க முடியும். பொதுவாகவே கடன்கிறது ரொம்ப மோசமான ஒண்ணுதான். நிறைய பேர் கடன் வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனாலதான் கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்கிற ஒரு வரி இருக்கும். அந்த இலங்கை வேந்தன் எப்படி கலங்கி நின்னாராமா, கடன் பட்டுட்டா ஒரு மனுஷன் எப்படி கலங்கி நிற்பாரோ அதன் மாதிரி அந்த இலங்கை வேந்தன் கலங்கி நின்னாருன்னு சொல்றாரு. அப்ப பாருங்க, ஒருத்தங்க கடன் வாங்கினாங்கன்னா எப்படி கலங்குவாங்கன்னு பாருங்க. நிறைய பேர் கடன் வாங்கிட்டு அதை திருப்பி செலுத்த முடியாம, ஒரு ஃபோன் வந்தா எடுத்து பேச முடியாம, ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு, மற்றவங்க முன்னாடி நின்றுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு கடன் வாங்கிட்டேன்னு சொல்லி ஃபோன் வரும், அதை எடுத்து பேச முடியாம, இப்படியெல்லாம் இவங்க நிறைய சிரமப்படுவாங்க. அப்ப இதுக்கெல்லாம் எதிர்பாராத கடன் வாங்குறது ஒரு காரணம். தயவு செய்து எதிர்பாராத கடனாளியா நீங்க ஆயிராதீங்க. அப்ப இந்த ஜாதகத்துல இந்த விதிகள் இருந்ததுன்னா ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லி வைக்கிறது ஒரு ஜோதிடரோட கடமை. அதனால எதிர்பாராத கடன் வரும்போது லிமிட் பண்ணிக்கங்க, உங்க சக்திக்கு மீறி போயிடாதீங்க. நான் மேற்சொன்ன வழிபாடுகள் எல்லாம் செய்யுங்க, உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாரும் இந்த சேனலை பார்க்குற நீங்க கடன் இல்லாத நல்ல வாழ்க்கை வாழ நான் வணங்கும் அன்னை வாராகி மகாபிரியவர் உங்களுக்கு எப்போதும் துணை நிற்கட்டும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.